வணக்கம். நான் டாக்டர் பர்வதராணி. நம்ம கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்குறேன். இன்றைக்கி நாம் டெங்கு காய்ச்சல்னா என்ன, அது எப்படி பரவுது, நமக்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த டெங்கு வைரஸ் காய்ச்சல்ங்கிறது ஒரு சாதாரண வைரஸ் காய்ச்சல். இந்த டெங்கு வைரஸ் நம்ம கொசு மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுது. இந்த ஏடிஸ் எகிப்டி என்று சொல்லக்கூடிய பெண் கொசு வைரஸ் தாக்கப்பட்ட ஒருவரை கடித்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி அதை இன்னொருத்தவங்களை கடிக்கும்போது அந்த வைரஸ் அவங்க உடம்புல புகுந்து அவங்களுக்கு இந்த வைரஸ் காய்ச்சலை ஏற்படுத்துது. அந்த வைரஸ் என்ன பண்ணோன்னா, நம்ம இரத்த குழாயில் உள்ள அந்த எண்டோத்தீலியல் செல்களை தாக்கி ஒரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் இடையில உள்ள இடைவெளியை அதிகப்படுத்துறதுனால நம்ம இரத்தத்தில் உள்ள நீர்த்தன்மை பிளாஸ்மா என்ன சொல்லக்கூடிய அந்த நீர் அந்த இடைவெளி வழியாக கசிஞ்சு பிளாஸ்மா லீக்கேஜ் அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுனால இரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகுது. இரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகும் போது இரத்த ஓட்டம் குறையுது. இந்த இரத்த ஓட்டம் குறையிறதுனால ஆக்சிஜன் சப்ளை, திசுக்களுக்கான ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சி அந்த ஒவ்வொரு செல்களும் திசுக்களும் உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிக்குது. இதுதான் அந்த வைரஸ் எப்படி நம்மளை பாதிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஆன்டிபாடியால் அதை அழிக்க முடியாது. அப்போ அந்த வைரஸ் கிருமியோட ஆன்டிஜன் நம்முடைய போன் மேரோ என சொல்லப்படுகிற எலும்புகளை தாக்கி அங்கேருந்து உருவாகிற வெள்ளணுக்கள் தட்டணுக்கள் எல்லாத்தையும் குறைக்குது. அதனால் நமக்கு அந்த இரத்த உறையிற தன்மையும் குறையிறதுனால தான் அந்த இரத்த கசிவு ஏற்படுது. ஸோ டெங்கு வைரல் காய்ச்சல் அப்படி வரும்போது நமக்கு வெறும் காய்ச்சல் உடல் வலியோடு இருக்கும். ரெண்டாவது ஸ்டேஜில் டெங்கு ஹெமராஜிக் ஃபீவர்னு வரும்போது அந்த பல்களில் ஈர்கள்லேருந்து ரத்தம் வர்றது, சின்ன சின்ன இரத்த கசிவுகள் ஏற்படும். மூணாவதாக என்னாகும், இரத்த அடர்த்தி கூடி தட்டணுக்கள் வெள்ளணுக்கள் குறைஞ்சு வரும்போது நமக்கு டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் சிவியரான கண்டிஷனை ஏற்படுத்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்துது. ரெண்டாவது, இந்த நீர்த்தன்மை குறையிறதுனால நம்ம நிறைய தண்ணி, அடிக்குவேட் ஹைட்ரேஷன், தண்ணி ஆகாரங்கள் திரவ உணவுகளை அதிகமாக எடுத்து இந்த நீர்த்தன்மையை சரி பண்ணும்போது இந்த உறுப்புகளுடைய சேதம் நமக்கு குறைகிறது. மூணாவதாக, இது நமக்கு முதல்ல வந்த வைரஸ் காய்ச்சலா ரெண்டாவது வந்த வைரஸ் காய்ச்சலா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஆன்டிபாடியோட ஐஜிஜியோட லெவலை பார்க்கும்போது நம்ம அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த காய்ச்சல் நமக்கு குணமாகுது. ஆனால் இந்த கிருமி ஏடிஸ் எகிப்டி என சொல்லக்கூடிய பகலில் கடிக்கக்கூடிய நல்ல தண்ணீரில் வளரக்கூடிய இந்த கொசுவினால் ஒருத்தரிடமிருந்து மற்றவருக்கு பரவுது. ஸோ நம்ம அந்த கொசு பரவுவதை தடுப்பதன் மூலம் இந்த காய்ச்சல் பரவுவதை தடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், வீட்டையும் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் குப்பை குளங்கள் சேராதபடிக்கு சுத்தமாக வைத்து கொண்டாலே இந்த கொசு பரவுவதை தடுக்கலாம். மேலும் இந்த கொசு நல்ல தண்ணீரில் வளரக்கூடியதுனால இந்த மழை தண்ணீர் சேரக்கூடிய சிரட்டை, டயர், உரல், சின்ன சின்ன கண்டெய்னர் பாக்ஸு இதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி அதில் தண்ணி சேராமல் பார்த்துக்கணும். ஸோ சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து கொசு பரவுவதை தடுப்பதன் மூலம் இந்த காய்ச்சலை நம்ம வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த காய்ச்சலுக்கான டெஸ்ட் முறைகளும் மருந்து மாத்திரைகள் அனைத்தும் நம்முடைய கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து இந்த கொசு பரவுவதை தடுத்து நாம் இந்த டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.